Hello children, நாம் இன்னைக்கு gravitation continue பண்ணிட்டு இருக்கோம். So far Newton's law of gravitation பார்த்திருக்கோம். Acceleration due to gravity னா என்ன, free fall னா என்னன்னு பார்த்திருக்கோம். இன்னைக்கு நாம variation of g with altitude, depth and latitude அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். So டாபிக் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். g small g acceleration due to gravity. அது நம்ம கான்ஸ்டன்ட்னு சொன்னா கூட இட்ஸ் a constant at a given place. Not like capital G. Capital G is a universal constant. அது எல்லா இடத்துலையும் சேம் வேல்யூ. இந்த ஸ்மால் ஜிங்கிறது ஒரு இடத்துல அது கான்ஸ்டன்ட். அது ஆல்டிடியூட் ஹைட்டு மாறினா ஜி வேல்யூ மாறும், டெப்த்து மாறினா ஜி வேல்யூ மாறும், லாட்டிடியூட் ஆஃப் அ பிளேஸ் மாறினா, லாட்டிடியூட்னா உங்களுக்கு தெரியும், ஜாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க, 30 டிகிரி நார்த்தா 30 டிகிரி சவுத்தா, ஒரு இடத்துல வந்து எந்த ஊரில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு லாட்டிடியூடில் குறிப்பிடுவோம். அந்த லாட்டிடியூட் மாறினாலும் இந்த ஜி வேல்யூ மாறும். ஸோ எப்படி மாறப்போகுது, ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆனால் ஜி அதிகமாகுமா குறையுமா, இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ டெப்த்தாக பூமிக்குள்ளே போக போக ஜி வேல்யூ என்ன ஆகும் அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரீசன்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இல்லைனாலும் நான் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் ஹவு இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச், எப்படி கால்குலேட் பண்ணுறது, இவ்வளோ ஹைட்டில் எவ்வளோ ஜி வேல்யூ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ் ஜஸ்ட்டு ப்ரீஃபாக சொல்கிறேன். நம்ம ஒன்றும் பெரிய டெரிவேஷன்ஸ் நம்ம 11th கிளாஸ் போனால் போடுவோம், பட் ஜஸ்ட் வி வில் ஹாவ். சப்போஸ் எர்த்தை வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பியர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா, இஃப் யூ அசியூம் எர்த் டு பி எ பர்ஃபெக்ட் ஸ்பியர், கிடையாது பட் அசியூம் பண்ணிட்டா எர்த்தினுடைய சர்ஃபஸில் ஜியோட வேல்யூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி அப்படின்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ சென்டர் ஆஃப் த எர்த்லேருந்து இந்த பாயிண்ட்டு கேபிட்டல் ஆர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ நான் இந்த ஜி எப்படி எழுதலாம், ஜி கேபிட்டல் எம் பை ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ நான் ஒரு ஹைட் ஹெச் எபவ் த கிரவுண்ட் எடுத்துட்டா ஒரு பாயிண்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் பின்னு ஒரு பாயிண்ட்டில் எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டு சென்டர் ஆஃப் த எர்த்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஆர் ப்ளஸ் ஹெச் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இங்கே வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் திஸ் ஹைட் இஸ் கேபிட்டல் ஜி, அதே தான், எர்த்தோட மாஸ் மாறலை, டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் மட்டும் ஆர் ப்ளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ஜிஹெச் ஜிஆர் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஜிஹெச் பை ஜி இஸ் ஜிஎம் கேன்சல் ஆகிடும். ஸோ வில் பி ஹேவிங் ஆர் ஸ்கொயர்டு பை ஆர் ப்ளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஆர் ஜிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ஆர் பை ஆர் ப்ளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர். அதுதான் நம்ம ஃபார்முலாவை கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம டெரிவேஷன் எப்படிங்கிறதுலாம் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம், ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக சொல்லியிருக்கேன். ஸோ ஹைட் இன்க்ரீஸ் ஆனால் the value of g at a height h is equal to g into r by r plus h the whole square. So height அதிகமாக அதிகமாக g ஓட value as h increases value of g decreases. எர்த்தோட சர்ஃபஸில் 9.8 மீட்டர் per second ஸ்கொயராக இருந்தால் எர்த்துக்குலேருந்து மேலே போக போக g ஓட வேல்யூ குறைஞ்சுட்டே போகும். So we will have this idea, as the altitude increases value of g decreases. இது எப்படி குறையுதுன்னு ஒரு ஐடியாக்காக லெட்ஸ் ட்ரை டு ஒர்க் அவுட் ஃபியூ ப்ராப்ளம்ஸ். ஹவு ஃபார் அவே ஃப்ரம் த எர்த் டஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பிகம் 1% ஆஃப் இட்ஸ் வேல்யூ அட் த சர்ஃபஸ் ஆஃப் த எர்த். ஸோ எர்த்தோட சர்ஃபஸில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜின்னு வச்சுக்கலாம். எவ்வளோ ஹைட்டுக்கு போனால் அந்த ஹைட்டில் 1% ஆஃப் ஜியா இந்த ஜிஹெச் வேல்யூ மாறும்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன கேட்குறாங்க, ஜிஹெச் இஸ் ஈக்குவல் டு 1%னா என்ன, 1 டிவைடட் பை 100 ஜி. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம், ஜிஹெச் பை ஜி இதில் கண்டுபிடிச்சா அவங்க கொடுத்துருக்க டேட்டா திஸ் இஸ் 1 by 100. நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது ஜிஹெச் பை ஜிக்கு, we will write it as r by r plus h the whole square. this should be equal to 1 by 100 சொல்கிறாங்க. இதுலேருந்து ஹெச் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எவ்வளோ ஹைட்டில் இந்த வேல்யூ இவ்வளோ குறையும். இப்போ நான் இஃப் ஐ டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் ஐ ஹாவ் ஆர் பை ஆர் ப்ளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1 by 10. ஸோ இதை க்ராஸ் பண்ணிட்டா ஆர் இஸ் 10r இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஹெச். இந்த ஆர் இந்த சைட் கொண்டு வந்துட்டா 9r இஸ் ஈக்குவல் டு ஹெச். ஸோ எவ்வளோ ஹைட்டில், விச் இஸ் ஈக்குவல் டு 9 times த ரேடியஸ். ரேடியஸ்னால் எவ்வளோ நம்மளுக்கு தெரியும், போன சம்லாம் போட்டிருக்கோம், 6.4 into 10 power 8 kilometer. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் we get 5.76 into 10 power 7 meters. எர்த்துலேருந்து இவ்வளோ ஹைட்டில் போனோன்னா 1/100th ஆஃப் த வேல்யூவாக ஜி மாறிடும், குறைஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹைட் இது எதுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா
ஜி இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து எர்த்தோடைய சர்ஃபஸ்லேருந்து எர்த்தனுடைய அட்மாஸ்பியர்லேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. எஸ்கேப் ஆகி நம்ம ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ஜி இருந்ததுன்னா திரும்ப கீழே விழுந்துருவோம் மேலே போச்சுன்னா. ஸோ இதை தாண்டி போனால் தான் நம்ம அடுத்த பிளானட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போக முடியும். ஸோ எந்த வேல்யூவில் ஜி எவ்வளோ குறையும், எவ்வளோ ஹைட் போனால் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த கால்குலேஷன்ஸ் ஸ்பேஸ் ட்ராவல்லாம் போகும்போது யூஸ் ஆகும். நம்மளே பின்னாடி எஸ்கேப் வெலாசிட்டின்லாம் பார்க்க போகிறோம், அங்கே இது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஜி வேல்யூ இஸ் டிக்ரீசிங். வில் டேக் ஒன் மோர் ப்ராப்ளம். At what height from the surface of the earth the value of g becomes 25% of its value on the surface of the earth? அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, the value of g at a height h is 25% of the value of g on the surface of the earth. Then what is this h equal to? சரியா, 1% பார்த்தா இங்கே 25%. அப்போ gh by g is 25% or 25 by 100, which is equal to r by r plus h the whole square. Okay, taking square root, we have 25 by 100 square root எடுத்தா 5 by 10 is equal to r by r plus h. அதே similar method தான். Cross பண்ணினோன்னா 10r is equal to 5 into r plus h. இல்லை இதை cancel பண்ணிக்கலாம் 2r. So we have 2r minus r is equal to h. So 6400 kilometer height-க்கு போனோன்னா நம்மளுடைய g value, அதாவது ரேடியஸ் மாதிரி இன்னொரு டைம் எர்த்தனுடைய ரேடியஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இன்னொரு அதே ஈக்குவல் ஹைட்டுக்கு நம்ம போனோம்னா ஜி வேல்யூ 25% வேல்யூ தான் இருக்கும் இங்கே பூமியோட சர்ஃபஸில் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஹவு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு த ஹைட். இப்போ ஹவு டஸ் இட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு த டெப்த்? சரி மிஸ், மேலே எர்த்தனுடைய சர்ஃபஸ்க்கு மேலே போனால் ஜி குறையிறது, உள்ளுக்குள்ளே போனால் என்ன ஆகும்? டெப்த்தில் போனால் பூமியோட சர்ஃபஸ்லேருந்து டி டெப்த்துக்கு போனால் அப்பையும் குறையுது. ஸோ அட் எ டெப்த் டி த வேல்யூ ஆஃப் ஜி இஸ் ஜி இன்ட்டு 1 மைனஸ் டி பை ஆர். ஸோ ஆஸ் த டெப்த் இன்க்ரீசஸ், டெப்த்துன்னா பார்க்கலாம் இங்கே சர்ஃபஸ்லேருந்து மெஷர் பண்ணணும், சென்டர்லேருந்து பண்ணக்கூடாது. டெப்த் இன்க்ரீஸ் ஆனால் ஜி வேல்யூ, டெப்த் இஸ் இன்க்ரீஸிங், ஜி வேல்யூ டிக்ரீசஸ். கரெக்டாக அட் த சென்டர் ஆஃப் த எர்த், சென்டர் ஆஃப் த எர்த்தில் எவ்வளோ டெப்த் இருக்குது? சென்டர் அப்படின்னா பூமியோட சர்ஃபஸ்லேருந்து இப்படி போனால் ஆர் இஸ் த டெப்த், டி இஸ் ஈக்குவல் டு ஆர். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் டி பை ஆர் இஸ் 1, 1 minus 1 0, ஸோ ஜிடி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ கரெக்டாக சென்டர் ஆஃப் த எர்த்தில் வேல்யூ ஆஃப் ஜி பிகம்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஹைட் இன்க்ரீஸ் ஆனாலும் ஜி குறையிறது, டெப்த் இன்க்ரீஸ் ஆனாலும் ஜி குறையிறது. ஜி வேல்யூ மேக்ஸிமம் ஆன் த சர்ஃபஸ் ஆஃப் த எர்த், எர்த்தோட சர்ஃபஸில் தான் ஜி மேக்ஸிமமாக இருக்குது. நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கோம், பார்த்துக்கலாம். ஆர் வேல்யூ பார்க்கலாம், 0லேருந்து ஆர் வரைக்கும். அதாவது திஸ் இஸ் ஆல் இன்சைட் த எர்த் சர்ஃபஸ். சென்டரில் 0வாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆன் த சர்ஃபஸ் ஆஃப் த எர்த் வேர் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர், ஜி இஸ் மேக்ஸிமம். அதுக்கு மேலே ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது, ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஜி குறையிறது. இது ஏஎம்எஸ் இன்க்ரீஸ் ஆச்சு ஸ்ட்ரெயிட் லைன், டிக்ரீஸ் ஆச்சு இப்படி ஒரு பேரபாலிக்காக இருக்குன்னா அங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே வெறும் பவர் 1 இருக்குது. பவர் 1 இருந்தால் லீனியர் வேரியேஷன், பவர் 2 இருந்தால் குவாட்ரட்டிக் வேரியேஷன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஜி வந்து மேக்ஸிமம் அட் த சர்ஃபஸ் ஆஃப் த எர்த், உள்ளே போனாலும் குறையும், மேலே போனாலும் குறையும். சென்டர் ஆஃப் த எர்த்தில் ஜியோட வேல்யூ 0. லெட்ஸ் ட்ரை டு ஒர்க் அவுட் அ ப்ராப்ளம். இதில் assuming the earth to be a uniform sphere of uniform mass density, how much would a body weigh halfway down to the center of the earth if it weighs 250 Newton on the surface? So பார்த்துக்கலாம், எர்த்தினுடைய சர்ஃபஸில் பின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டா weight of an object at P is 250 Newton. ஒன்று ஒரு Qன்னு ஒரு பாயிண்ட் உள்ளுக்குள்ளே எடுத்துக்க சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட் எவ்வளோ டெப்த்தில் இருக்குன்னா halfway down அப்படின்னா r by 2 இருக்குது. அப்போ வாட் இஸ் இட்ஸ் வெயிட் அட் த பாயிண்ட் Qன்னு கேட்குறாங்க. ஸோ வெயிட் மாறுமா முதல்ல? ஆமாம், வெயிட்டு இடத்துக்கு ஜி மாறினா வெயிட் மாறும், பிகாஸ் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. அப்போ நம்ம பார்த்துக்கலாம், வெயிட் அட் பி அப்படின்னா எம் இன்ட்டு ஜின்னு எழுதுகிறேன், வெயிட் அட் கியூனா எம் இன்ட்டு ஜிடி அட் எ டெப்த். ஸோ ரெண்டு இடத்துல எம் சேமு தான். இந்த எம்ஜியை 250ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எம் இன்ட்டு ஜிடிக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? I can write this GD is G into 1 minus D by R.
I can write என்னை வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா mgd தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது ரெண்டு ஈக்குவல்னு நான் சொல்லக்கூடாது பிகாஸ் ரெண்டு வெயிட்டும் டிஃப்ரெண்ட். ஸோ என்ன ஐ எம் ஆஸ்க் டு ஃபைண்ட் mg dash வெயிட் தான் கேட்குறாங்க. ஸோ mg dash இஸ் m இன்ட்டு g டேஷ்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ mgக்கு பதிலாக 250 போட்டுக்கிறேன். 1 மைனஸ் d எவ்வளோ கொடுத்துருக்காங்க, r/2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு r கேன்சல் ஆகிடும். ஸோ 250 இன்ட்டு 1 மைனஸ் half இஸ் half ஆர் 125 நியூட்டன். ஸோ பூமியோட சர்ஃபஸில் 250 நியூட்டன் இருந்தால் ரேடியஸ்க்கு ஈக்குவலாக ஹாஃப் டெப்த்துக்கு போயிட்டோன்னா உள்ளுக்குள்ளே போனோன்னா பாதி வெயிட்டு தான் இருக்கும். அதனால் யாராவது வெயிட்டு குறைக்கணும்னு நினச்சா போய் எக்ஸசைஸ் பண்ணி சாப்பாட்டை குறைச்சி அது மாதிரிலாம் டயட்லாம் இருக்க வேண்டாம். பூமி உள்ளே போய் வெயிட் போட்டு நான் குறைஞ்சிட்டேன்னு சொல்லிக்கலாம். இல்லை மேலே போய் ஒரு ஹைட்டுக்கு போய் வெயிட்டை போட்டு பார்த்து வெயிங் மிஷினில் வெயிட் குறைஞ்சிட்டேன்னு சொல்லிக்கலாம். சும்மா ஃபண்டுக்கு சொல்கிறேன் நான், அப்படி செய்யக்கூடாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, as the height increases value of g decreases, as the depth increases value of g decreases அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ latitude of a place மாறினா g எப்படி மாறி, எர்த்தை நான் இது வரைக்கும் ஸ்பியர்னு சொன்னேன். பட் எர்த்து அப்படி இல்லை, இப்படி தான் உங்களுக்குலாம் தெரியும், இந்த ஷேப்பில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஈக்குவேட்டாரில் பார்த்தா ரேடியஸ் ஜாஸ்தியாக இருக்குது. திஸ் இஸ் த ஈக்குவேட்டார் 0 0. போல்ஸில் பார்த்தா 90 டிகிரி. போல்ஸில் பார்த்தோன்னா அந்த ரேடியஸ் அட் த போல்ஸ் இஸ் லெஸ். நம்ம ஜி ஃபார்முலாவில் gm/r² இருக்குல்ல, அந்த ரேடியஸ் இருக்குது. ஸோ ரேடியஸ் அதிகமாக இருந்தால் ஜி வேல்யூ கம்மியாக இருக்கும். ஸோ அட் 0 டிகிரி latitude which is the equator, radius at the equator is more. So g at the equator is less. Radius at the pole is less. So g at the poles is more. So g is maximum at the poles and minimum at the equator. ஸோ ஒவ்வொரு latitude, இப்போ 10 டிகிரி latitudeனா அங்கே ஒரு ரேடியஸ் இருக்குது. அந்த ரேடியஸ் தகுந்த மாதிரி ஜி வேல்யூ மாறும். இப்போ 30 டிகிரினா இந்த ஒரு ஊர் இந்த இடத்துல இருக்குன்னா அதோட latitude 30 டிகிரின்னு வச்சுக்கலாம். அங்கே ரேடியஸ் மாறி இருக்குது. ஸோ ரேடியஸ் மாறுறதுனால latitude மாறும்போது ஜி வேல்யூ மாறுறது. இது ஒரு ரீசன். எர்த்து ரொட்டேட் ஆகிறதுனாலையும் ஒமேகான்னு ஒரு ஆங்குலர் ஸ்பீட் இருக்குது. அதனாலையும் ஜி வேரிஸ் வித் latitudeன்னு சொல்லுவோம். அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும், 11th கிளாஸில் படிக்கலாம். பட் ஃபார் நவ் யூ நோ தெர் ஆர் 2 reasons why g varies with respect to the latitude. ஒன்று, ரேடியஸ் மாறுறதுனால அட் டிஃப்ரெண்ட் latitudes எர்த் ஹாஸ் டிஃப்ரெண்ட் ரேடியை, அதனால ஜி மாறுறது. இட் இஸ் மேக்ஸிமம் அட் த போல்ஸ், மினிமம் அட் த ஈக்குவேட்டார். இன்னொன்று, ரொட்டேஷன் ஆஃப் த எர்த்னாலையும் ஜி வேரிஸ் வித் latitude அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. Okay, so let's try to do one more problem. When you go from poles to the equator, polesலேருந்து ஈக்குவேட்டாருக்கு இப்படி போனால் what happens to the value of g? சரி, equator to pole போகிறோம். So you move from equator to pole. அப்போ ஜியோட வேல்யூ என்ன ஆகும்னு கேட்டால், ஈக்குவேட்டாரில் மினிமமாக இருக்குது, போலில் மேக்ஸிமம். ஸ்லோலி இட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் மினிமம் டு மேக்ஸிமம். ஸோ போல்லேருந்து ஈக்குவேட்டார் வந்தால் குறைஞ்சிட்டே வரும், ஈக்குவேட்டார் டு போல் போகணுன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஒன் மோர் சம். ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட்டு, ஒரு கோல் மைன் 3 இடத்துல எடுக்கிறாங்க. சர்ஃபஸ் ஆஃப் த எர்த், ஆன் டாப் ஆஃப் அ மவுண்டன். W1, W2, W3ன்னு வச்சுக்கலாம். இந்த 3 வெயிட்டு ஈக்குவலாக இருக்குமா, எப்படி என்ன ரிலேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஆன் த சர்ஃபஸ் ஆஃப் த எர்த் தான் ஜி மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ W2 தான் மேக்ஸிமம். W2 W1 விடவும் பெருசாக இருக்கும். இட் வில் பி கிரேட்டர் தேன் W3 ஆல்சோ. ஸோ அதனால் ஆன் த சர்ஃபஸ் ஆஃப் த எர்த் த வெயிட் இஸ் மேக்ஸிமம். உள்ளுக்குள்ளே போனாலும் கம்மியாக இருக்கும், மேலே போனாலும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு தெரியணும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் பேஸ்டு கொஷின்ஸ் போட தெரியணும், ப்ராப்ளமும் போட தெரியணும். தீஸ் 2 formula we have to remember how g varies with respect to the altitude and with respect to the depth.